நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் படிக்கட்டு ஏறி முன்னேறிட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கு மேல என்ன தடுக்க எவனும் இல்லடா. இதுக்கு அப்புறம் நான் வாடுற ஆட்டமே அதிரடியான ஆட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் காசு கேட்டு போயிட்டு லோன் கேட்க லோன் அழிஞ்சும் போது எவனே எனக்கு உதவி செய்யல. இப்பதான் ஒரு நல்ல மனசு எனக்கு உதவி செஞ்சாரு. அதே மாதிரி யார் யார் கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், எல்லாரையும் என் கம்பெனில நான் வேலை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் முன்னேறதை ஆரம்பிக்கிறாரு. யார் யாருக்கு பணம் பரிவர்த்தனை ரொம்பவே குறைவா இருந்து அவங்களுக்கு லோன் கிடைக்கல, அவங்க எல்லாருக்கும் நான் ஏன் செலவுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் வாக்குறுதி கொடுக்கிறாரு. மேடையில் நின்று எல்லாரும் பாக்குறவங்க கைத்தட்டல் ஒரு பக்கம் ஜோரா இருக்குங்க. என்ன கௌதம் திடீர்னு உங்க இந்த முடிவுக்கு என்ன காரணம்? நான் இத்தனை நாள் எங்க அப்பா சம்பாயத்துல, அதாவது வேற ஒருத்தர் வீட்டை நான் இருந்தேன். அப்போதைக்கு எனக்கு இதை பத்தி எந்த ஒரு அருமையும் தெரியல. நான் வந்து ஒரு படிக்கட்டா இப்போ வந்து தனியா ஏறும் போது அதோட கஷ்டம் தெரியுது. அவங்க கிட்ட இருக்கணும் போது நான் எந்த இதுக்கு போனாலும் லோன் தேடி என்ன வரும். ஆனா இப்ப என்ன தேடி எதுவுமே வரல. ஏன்னு பார்த்தா பின்னாடி இந்த பிராண்ட், அந்த அமௌண்ட், அந்த காசு என்கிட்ட இல்லாத என்ன எல்லாரும் ஒரு துச்சமா மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே இப்ப என்ன ஒருத்தர் ஆளாக்கி விட்டாரு. நான் இந்த நிலைமைக்கு இப்போ வர போறேன். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். அந்த சமயத்துல யார் எவன் எது சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. இதே மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க. நம்ம கௌதம் முன்னேற்றத்தை யாராலையும் 100% தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கௌதம் தான் என்னைக்கும் வெற்றி பெறுவாரு. அவரோட முன்னேற்றம் என்னைக்குமே கை ஓங்கி தான் இருக்கும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிளா அழகா சொல்லணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்களோட சுயரூபத்தை இப்பதான் நம்ம முழுசா பார்க்க போறோம். ஏன்னா அஞ்சலி என்னென்ன பண்ணுவா, எப்படி பண்ணுவா, யாரெல்லாம் ஏமாத்தி காசை போடுங்கணும் அப்படின்ற எல்லா விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரியாதனால அதுக்கு மகேஷ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட 10 லட்சம் காசு கேட்டா, ஆனா அஞ்சலி கொடுக்கலைங்க. இப்ப கோவத்துல மகேஷ் வந்து இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன், ஆல்ரெடி எனக்கு கொலை பண்ண பார்த்தா இப்ப காசும் கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் போனா நான் யாருன்னு கேட்பேன், இப்பயும் உன் புருஷங்கிட்ட போறேன், எல்லாத்தையும் காட்டுறேன், உன் சோழிய முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமா போறாங்க. ஆனா போற வேலை கரெக்டா நம்ம மகேஷ்க்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. அது பெரிய ஆக்சிடென்டா நடக்க வேண்டியது. அது மாத்தி அந்தான பக்கம் கவிழ்ந்துருது. அந்த லாரி இந்த பக்கம் அந்த டூ வீலர் மோதி நம்ம மகேஷ் கீழே வந்து கை கால வெட்டி அடிபட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. ஒரு சின்ன இதுதான். நம்ம அஞ்சலி உடனே போன் பண்றா மகேஷ் இடத்தான், என்ன மகேஷ் உயிரோட இருக்கேன், என்ன கை கால் உடஞ்சிச்சுன்னு நினைச்சான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உன் ஏற்பாடு தானடி, நான் நல்லா தாண்டி இருக்கேன், நான் தப்பிச்சிட்டேன், இப்ப பாரு உன்னோட கெதி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பீதியை கிளப்ப ஆரம்பிக்கிறான். உடனே டே மகேஷ் விட்டுறா, இதுக்கு மேல உன விடுறதா இல்ல, இப்ப உன் புருஷனுக்கு அனுப்புறதுல நீ யாருகிட்ட தெரியக்கூடாதுன்னு அவங்களுக்கே அனுப்புறேன். ஜானி அத்தை, அப்புறம் இலக்கியா, கௌதமே எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட போறேன். நீ என்ன நொட்டுறான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். முக்கியமா உங்க ஒப்பனுக்கு அனுப்பி விடுறோம். உங்க ஒப்பன் தானே எல்லாரும் டெரரு வீடு தேடி வந்து உன்னை வெட்டுவான் மாரியாமணிக்கு, அவனுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டே மனுச்சிடா தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி, நீ தெரியாம பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ பண்ணிட்ட, இதுக்கு மேல நான் விட்டு வைக்க போறதா இல்லை, உன் சொல்லி இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீ வாய் வார்த்தை கை வார்த்தை இந்த வார்த்தையே வச்சுக்க கூடாது. உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம், எனக்கு காசும் தர தேவை, ஒரு அவர் கொட்டையும் தர தேவை. இனிமே ஏன் ஆட்டம் அதிரடியான ஆட்டம் ஆரம்பிக்க போது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, ஏது பண்ண போறன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இந்த மாதிரியாலும் நம்ம அஞ்சலிக்கு பிரச்சனை வந்து திருந்தாலும் திறந்து மாட்டாலும் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லிங்க் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், இருக்க.